ஆண்டவன் கெட்டவங்களுக்கு நிறைய கொடுப்பான், ஆனால் கைவிட்டுருவான். நல்லவங்களை சோதிப்பான், ஆனால் கைவிட மாட்டான். சீனா நல்லவர்களா கெட்டவர்களா அப்படிங்கிறதுலாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் சீனாவில் இப்போது நடக்கும் மிக முக்கியமான ஒரு பிரச்சனை, உலகளவில் பேசக்கூடிய ஒரு பிரச்சனையாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இயற்கை பேரழிவு. இது இயற்கை பேரழிவா, இல்லை சீனர்கள் அவர்களுடைய தலையில் அவர்களே மண்ணை வாரி கொண்டு போட்டார்களா? இதைத்தான் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். நம்பர் ஒன் அப்படிங்கிறதுல எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனால் எல்லாத்துலேயும் நான் தான் நம்பர் ஒன்னாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அங்கே சுயநலம் என்பது தான் கூடுதலாக விளையாடும். அந்த சுயநலம் அங்கே வந்த ஒரு காரணத்தினால் பொதுநலம் என்பது மிக குறைவாக இருக்கும். ஒரு 40 வருடங்களுக்கு முன்பாக சீனாவில் ரொம்ப பெரிய ஒரு ஃப்ளட்டு, பெரிய ஒரு இயற்கை பேரழிவுகள் வருகிறது. அந்த இயற்கை பேரழிவுக்கு பிறகாவது சீனா கொஞ்சம் விழித்து கொண்டிருக்க வேண்டும். குறிப்பாக உகான், இந்த ஒரு மாகாணத்தை மட்டுமே நீங்கள் எடுத்துக்கோங்களேன். உகான் கொரோனா வைரஸினுடைய பிறப்பிடமாக இன்றும் அறியப்படுகிறது. அந்த உகான் மாகாணத்தில் இருக்கும் மனிதர்கள் இப்போது அவர்களுடைய குடும்பங்களை பார்த்து ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். கொரோனா வைரஸ் வந்தபோது என்ன சொன்னாங்க? யாரும் உகானை விட்டு வெளியிலையோ இல்லாட்டி உகானுக்குள்ளேயே வர வேண்டாம் அப்படின்னு சொல்லி சீன அரசாங்கம் சொன்னார்கள். இன்று அதே சீன அரசாங்கம் சொல்கிறது, யாரும் உகான் மாகாணத்தில் இருக்க வேண்டாம், எல்லோரும் வேற எங்காவது செதறி ஓடிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. இதற்கு காரணமாக சொல்லப்படுவது ஒரு 35 தினங்களுக்கு மேலாக அங்கே பெய்யும் மழை என்று சொல்லலாம். மழை என்பது சீனாவில் கொஞ்சம் எப்பவுமே இருக்கிற ஒரு விஷயமாக இருந்தாலும் அங்கே சீனர்களால், அங்கே இருந்த அரசுகளால் பலவிதமான நடவடிக்கைகள் என்பது எடுக்கப்படுகிறது. அந்த நடவடிக்கைகள் எல்லாமே இயற்கைக்கு புறம்பானது. 87,000 அணைகளை சீனா கட்டி வைத்திருக்கிறது அப்படின்னு சொல்ற ஒரு பதிவை நாம் பார்த்தோம். பார்க்காத நபர்கள் இருந்தால் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. 87,000 அணைகளை கட்டி அங்கே நீர் தேக்கினால் என்ன பிரச்சனை வரப்போகிறது அப்படின்னு சொல்லி சீனாக்காரன் யோசிச்சிருப்பான் போல. ஆனா இயற்கைக்கு தானே தெரியும், என்னுடைய நதி ஓட்டங்களையும் என்னுடைய நீர் ஓட்டங்களையும் நீ குறைத்து விட்டால் என்றால் உனக்கு பல பிரச்சனைகள் வரும் என்பதை சீனர்கள் இன்று உணர ஆரம்பித்திருப்பார்கள். இன்னைக்கு வேணா நீங்க செய்தித்தாளை எடுத்து பாருங்க. கிட்டத்தட்ட 10 வருடங்களுக்கு நீங்க மீன் பிடிக்க போகக்கூடாது. அது ஏரியாக இருக்கட்டும், ஆறுகளாக இருக்கட்டும், மொத்தமா நீர் பரப்புன்னு வச்சுக்கோங்களேன், மீன் பிடிக்க போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு தடையை விதித்திருக்கிறார்கள். ஏன் தெரியுமா? அங்கே மீன்கள் இல்லாமல் போய்விட்டது. என்னடா 600 கிலோமீட்டர் அளவுக்கு மீன்கள் இல்லையா அப்படிங்கிற கேள்விக்கான பதில் ஆம், மீன்கள் இல்லை. கிட்டத்தட்ட 3 லட்சத்திற்கும் மேற்பட்ட மீனவர்கள் பாதிப்படைய போகிறார்கள். 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட படகுகளை சீன அரசாங்கம் கையகப்படுத்தி கொண்டது. எல்லாருக்குமே நாங்கள் என்ன செய்ய போறோம்? மாற்று வழியை தேர்ந்தெடுத்து தரப்போகிறோம், வேற வேலைக்கு உங்களை அனுப்ப போறோம், ஆனால் மீன்பிடியை மட்டும் நீங்க செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 10 வருடங்கள் மீன்பிடிக்க தடை, மிகப்பெரிய டேம், அணைகள் எல்லாமே கட்டப்படுகிறது. இயற்கை பேரழிவு, மழை 40 நாட்களாக தொடரும் மழை. அடுத்ததா ஹாங்காங் பிரச்சனை, தைவான் பிரச்சனை, இந்தியா பிரச்சனை, அமெரிக்கா பிரச்சனை. இப்படி பிரச்சனைக்கு மேல பிரச்சனையில இருக்கிற ஒரே நாடு எது அப்படின்னு கேட்டீங்கன்னா சீனா தான். இதற்கு காரணம் எது அப்படின்னு கேட்டா அதுவும் சீனா தான். சோ மிகப்பெரிய அணையை கட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லி சீன நாட்டுக்காரர்கள் 1919 தீர்மானிக்கிறார்கள். 1919 போடப்பட்ட பிளான் 1993, 94 அந்த டேமை கெட்டிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு டேமை கெட்டுறாங்க. எந்த ஒரு மாகாணத்துக்கு கிட்ட வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உகான் மாகாணத்துக்கு கொஞ்சம் மேல. எந்த ஆற்றின் குறுக்கே இந்த அணை வரப்போகிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா யாங்ஸ் ஆறு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இந்த யாங்ஸ் ஆறு அப்படிங்கிறது தான் மிக பெரிய ஆறு. உலக அளவுல பார்க்க போனா 3வது பெரிய ஆறாக கொடுத்திருக்கிறார்கள். இந்த ஒரு ஆற்றின் நடுவே நாங்கள் அணையை கட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லி 1994 கட்ட தொடங்கினவங்க 2006வது வருடம் முடிக்கிறார்கள். அப்படி முடிக்கும் போது அணை என்பது கட்டப்பட்டு விட்டாலும் முழுவதுமாக நீர்த்தேக்கம் இல்லாட்டி அந்த அணையினுடைய வேலைகள் செய்ய முடியாமல் தவிக்கிறார்கள். 2012வது வருடம் முழுவதுமாக அந்த அணை ஆன்லைனுக்கு வருது, உபயோகத்திற்கு வருகிறது. ஸோ 1994 இருந்து 2012 வரை ஒரு அணையினுடைய வேலைகள் நடந்தது அப்படிங்கிறத பார்த்தோம். இனிஷியலா $8 பில்லியன் என்பது மட்டுமே அவர்களுடைய பட்ஜெட்டாக இருந்தது இந்த அணைக்கு. ஆனால் அது முடியும் போது 37 பில்லியனாக மாறுகிறது. நம்ம இந்திய மதிப்புப்படி பார்க்க போனா கிட்டத்தட்ட 2.25 லட்சம் கோடி ரூபாய், 2 லட்சம் கோடி ரூபாய்னே வச்சுக்கோங்களேன். மிகப்பெரிய ஒரு ப்ராஜெக்ட். அதாவது அவங்களுடைய 1000 கால வரலாறுகளில் இவ்வளோ பெரிய ஒரு ப்ராஜெக்ட், இவ்வளோ பெரிய பணத்துக்கு ஒரு ப்ராஜெக்டை செஞ்சு முடிப்பது என்பது இந்த டேம் தான். இந்த அணையின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 3 கோர்ஜியஸ் டேம் அப்படின்னு சொல்லி அழைப்பார்கள். இந்த 3 கோர்ஜியஸ் டேம் கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் நீளம் உடையது. எவ்வளவு உயரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கடல் மட்டத்திலிருந்து கொஞ்சமா அப்படியே பார்க்க போனா ஒரு 163
மீட்டர் உயரமுடையது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இதனால எவ்வளவு கிலோமீட்டர் இந்த தண்ணீர் பரப்பளவு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்கன்னா, இந்த ஒரு அணை அங்கே கட்டப்படுவதால் கிட்டத்தட்ட 600 இருந்து 1200 கிலோமீட்டர் நிலப்பரப்பு பாதிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அணையை நீங்க கட்ட வேண்டாம்ப்பா, தயவு செஞ்சு இந்த அணையை கட்டி விடாதீர்கள் அப்படின்னு சொல்லி 1994 இருந்து பலவிதமான போராட்டங்கள் அங்கே இருக்கும் இயற்கை ஆர்வலர்களால் செய்யப்பட்டது. ஆனால் அங்கே இருப்பது மனிதர்களுக்கான அரசாங்கமா? இல்லை, சித்தாந்தத்தின் அரசாங்கம். எனவே நாங்கள் அதை செய்து முடிப்போம் அப்படின்னு சொல்றாங்க. சரி, ஏன் அந்த அணையை கட்டக்கூடாது அப்படிங்கிற கேள்விக்கான பதில், அந்த நிலப்பரப்பு யாங் ஆறுகளாக இருக்கட்டும், அதை சுற்றி இருக்கும் நிலப்பரப்புகளில் 80% நிலப்பரப்பு என்பது மண் அரித்தலுக்கு உட்பட்ட நிலப்பரப்பாக சொல்கிறார்கள். சோ நீ ஒரு அணையை அங்கே கட்டிவிட்டாய் என்றால் 80% நிலப்பரப்பில் இருந்து மண் அரித்தல் என்பது ஏற்படும். அப்படி மண் அரித்தல் மட்டும் அதிகமாக ஏற்பட்டு விட்டது என்றால் பலவிதமான நிலங்கள் என்னாகும்? உருகுலைந்து போய்விடும். அப்படி உருகுலைந்து போகும் அந்த மணல் எல்லாமே இந்த டேம்ல வந்து படிய ஆரம்பிக்கும். இப்படி படிவதால் அடுத்ததாக என்ன நடக்கும்? பலவிதமான பிரச்சனைகள். பூமியினுடைய சுழற்சி கூட கொஞ்சமா நடுங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. நிறைய நிலநடுக்கம் வரும் அப்படின்னு சொல்லி பலவிதமான குற்றச்சாட்டுகள் என்பது அங்கே வைக்கப்பட்டது. அத்தனை குற்றச்சாட்டுகளையும் இவர்கள் என்ன செய்து விட்டார்கள்? இந்த சீன அரசாங்கம் நெக்லெக்ட் பண்ணிட்டாங்க. எங்களுக்கு தேவையில்லை, நம்பர் 1 டேம் அதான் இருக்கணும், அதுல கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டு நிறைய வரணும், அங்க இருந்தா இந்த நீர்மின் நிலையம் என்பது உலகத்திலேயே மிகப்பெரிய நீர்மின் நிலையம் அமைய வேண்டும் அப்படிங்கிற கனவுகளுடன் மட்டுமே இருந்தார்கள். கட்டி முடித்து 2012 கட்டி முடிச்சு எல்லாமே ஃபங்க்ஷன் ஆகுது. 2020 இப்போது சீன அரசாங்கம் முழுவதும் தீ மீது நின்று கொண்டிருக்கிறார்கள். இந்த அணை உடைந்து விடுமோ என்கிற அச்சத்தில். நார்மலா அந்த அணையினுடைய எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்ல இருந்து 15 மீட்டர் உயரம் ரெட் அலர்ட் கொடுக்கிற அளவுக்கு அந்த அணையினுடைய நீர்மட்டம் அதிகரித்து விட்டது. ஒவ்வொரு 10 வருடங்களுக்கும் இந்த யாங் ஆறுகளில் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும் என்பது சீனர்களுக்கு தெரியும். இவ்வளோ பிரச்சனைக்கு நடுவில் இந்த அணை கட்டப்பட்ட ஒரு விசித்திரமான விஷயங்கள் என்ன தெரியுமா? அந்த ஸ்டீல் அதற்காக பயன்படுத்தப்பட்டது மட்டுமே சுமார் 4,30,000 மெட்ரிக் டன் ஸ்டீல். அந்த எஃகு வச்சு நம்ம ஈஃபில் டவர்னு ஒன்று இருக்கு பாருங்க, அது எவ்வளோ ஈஃபில் டவர் கட்டலாம்னா சுமார் 63 ஈஃபில் டவரை நம்ம கட்டலாம். அதில் போடப்பட்ட காங்கிரீட் இருக்கு பாருங்க, அந்த காங்கிரீட்டை வச்சு பல நாடுகளுக்கு பலவிதமான வீடுகளை கட்டி கொடுத்திருக்கலாம். அதுவும் இன்றளவும் அது கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டா இருந்த வண்ணம் இருக்கிறது. எத்தனை மக்கள் அப்புறப்படுத்தப்பட்டார்கள் அப்படின்னு தெரியுமா? 13 லட்சம் மக்கள் அப்புறப்படுத்தப்பட்டார்கள் இந்த ஒரு அணை கட்டுவதற்காக மட்டுமே. பல இடங்கள் கண்ணுக்கு தெரியாமலே போனது. அதுல நிறைய இடங்கள் வரலாற்று சிறப்புமிக்க இடங்களாக இருக்கிறது. எனவே இந்த ஒரு டேம், இந்த அணை கட்டுவதற்கு உலக வங்கியிலிருந்து கடன் கொடுக்க முடியாது என்று உலக வங்கி கைவிரித்து விட்டது. எங்களுடைய பணத்தில் நாங்கள் கட்டுவோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப வீராப்பா கட்டுனானுங்க. இன்னைக்கு அந்த அணை உடைந்து விட்டால் எத்தனை மனிதர்களுக்கு பாதிப்பு வரும் அப்படின்னு சொல்லி சின்னதா ஒரு கணக்கு போட்டால் 4 இருந்து 50 கோடி மனிதர்கள், 4 கோடி மனிதர்களிலிருந்து 50 கோடி மனிதர்கள் இல்லாமல் போய்விடுவார்கள். பல லட்சம் வீடுகள் மூழ்கிவிடும். இப்போது இருக்கும் இந்த ஒரு தருணத்தில், அதாவது இன்றைய ஒரு கணக்குப்படி அங்கே 141 மனிதர்கள் இறந்ததாக சொல்கிறார்கள். 1998 வந்த ஃப்ளட்ல தான் சுமார் 2000 மனிதர்கள் இறந்தார்கள். அதுதான் இன்றளவும் பெரிய அளவில் பேசப்படும் ஒரு பேரழிவாக பார்க்கப்படுகிறது. இந்த மழை இன்னும் தொடரும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இதெல்லாம் பெரிய அளவில் இந்தியா மீடியாவில் வராதனால சீனா அங்கே செக்யூரா இருக்கான், பத்திரமா இருக்கான், நல்லா இருக்கான் அப்படின்னு சொல்லி நாமலாம் நினைச்சிட்டு இருக்கோம். கிடையாது. அங்கே சீனர்கள் எல்லாம் உயிருக்கு பயந்து இருந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படின்னா உங்களுக்கு ஒரு டவுட் வரும், என்னடா 10 வருடங்களுக்கு மீன்பிடி தடை கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொன்னியே, அது எதற்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஆறு கடலுடன் சேரும் போது அதனுடைய அந்த மீன் வளம் என்பது அதிக அளவில் இருந்த வண்ணம் இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் நம்ம என்ன செஞ்சிட்டோம்? பெரிய ஒரு அணை கட்டி 2 கிலோமீட்டர் நீளத்துக்கு ஒரு அணையை கட்டி அதை அடைத்து விட்டோம். சோ மீன் வளம் என்பது அங்கே குறைய ஆரம்பித்தது. அடுத்ததா இது என்ன செஞ்சாங்க? ரொம்ப மண்ணரிப்பு இருக்கும் ஏரியா அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சோ மண்ணரிப்பு என்பது அதிகமாக இருந்ததால் அங்கே உயிரினங்கள் வாழ்வதற்கான சாத்தியக்கூறுகள் குறைய ஆரம்பித்தது. இதனால் அங்கே மீன்வளம் என்பது குறைய ஆரம்பித்தது. இதன் காரணமாகத்தான் 10 வருடங்களுக்கு அங்கே மீன்பிடி தடை என்பது கொடுக்கப்படுகிறது. அதன் பிறகாவது அங்கே மீன்கள் வருமா என்பது மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கிறது. சரி, நீ சொல்ற மாதிரி பார்க்க போனா அங்க டேம் கட்டியிருக்க கூடாதா என்று கேட்டால் இல்லை. அதற்கும் சீனர்கள் இல்லாட்டி பல வல்லுநர்கள் பலவிதமான சஜஷன்ஸ் சொன்னாங்க, அவங்களுடைய ஐடியாவை சொன்னாங்க. நீ ஒரு டேம் இவ்வளவு பெருசா கட்டுறதுக்கு பதிலாக பல செக் டேம் இல்லாட்டி சின்ன சின்ன டேம்லாம் கேட்டு நீ இந்த ஒரு பெரிய டேம் வழியாக உனக்கு இவ்வளோ நீர்மின் நிலையம், இவ்வளோ மின்சாரத்தை தயாரிக்க முடியும் என்று சொன்னால் இதை விட 3 மடங்கு கூடுதலாக குட்டி குட்டி டேம் செஞ்சினா நீர்மின் நிலையங்கள் அமைத்திருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பையும் இவர்கள் சொல்லி இருந்தார்கள். ஆனால் அதற்கெல்லாம் செவி சாய்க்கவில்லை சீனாவை ஆண்ட சுயநலமிக்கவர்கள் அப்படின்னு சொல்லலாம். மொத்தம் 33 ஆறுகளுக்கு ரெட் அலர்ட் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. 433 ஆறுகளுக்கு மிகப்பெரிய அளவில் வெள்ள சேதம் ஏற்படலாம் அப்படிங்கிற ஒரு அலர்ட்
கொடுக்கப்பட்டிருக்கிறது. பல கோடி மனிதர்கள் அவர்களுடைய வீடை இழந்திருக்கிறார்கள். இப்ப சொல்ல போனா 28,000 வீடுகள் இழந்ததாக சொல்கிறார்கள். ஒரு வீட்டுக்கு 3 to 4 நபர்கள் அப்படின்னு கணக்கு போட்டு பார்த்தா கூட கோடிக்கணக்கான மனிதர்கள் ஆகிவிட்டார்கள். சரி, இவ்வளவுதான் பிரச்சனையா என்று கேட்டால் இல்லை, இனிதான் பிரச்சனை காத்து கொண்டிருக்கிறது. இந்த ஒரு பேரழிவு இல்லாட்டி இவ்வளவு பெரிய மழைக்கு பிறகு இந்த ஒரு டேம் சரியா நிற்க வேண்டும். ஒரு 5 தினங்களுக்கு முன்பாக அங்கே நிலநடுக்கம் என்பது ஏற்பட்டிருக்கிறது. அந்த நிலநடுக்கத்தின் தீவிரம் கொஞ்சம் கூடுதலாக இருந்தாலும் அந்த அணை என்பது உடைந்திருக்கும். அந்த அணை உடைந்தால் அடுத்தது அது கீழே இருக்கிற பலவிதமான அணைகள் உடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. சொல்லப்போனா 3 முக்கியமான அணைகள் சீனாவில் இப்போவோ அப்போவோனி இழுத்துட்டு இருக்கு. இதை தாண்டி நம்ம பார்க்கும்போது லேக், ஒரு ஏரி இருக்கு. அந்த ஏரியும் அதனுடைய லெவல், அதாவது உச்சபட்ச லெவல்ல இருந்து ரொம்ப கூடுதலாகத்தான் இருக்கு. அந்த ஏரியை பொயங் லேக் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இவ்வளோ விஷயம் நடந்திருக்கே, ஜி ஜின்பிங் அவர்கள் அங்க எல்லாமே போய் பார்வையிட்டார்களா என்று கேட்டால் அவருக்கு எங்கெங்க நேரம் இருக்கு? அவர் தான் உலக நாடுகள் எல்லாத்துலயுமே உரண்டை இழுத்துட்டு இருக்காரு, நான் தான் நம்பர் 1 இருக்கணும் அப்படின்னு சொல்லி. இங்கே நீங்கள் உலகின் நம்பர் 1 இருப்பதை விட்டு உங்களுடைய மனிதர்களுக்கு, உங்களுடைய குடிமக்களுக்கு நல்ல ஒரு தலைவராக இருக்க பாருங்கள் என்பதுதான் பல நாடுகளில் இருக்கும் சீனர்கள், அதாவது உண்மையா சீனாவை விரும்பும் பல மனிதர்களும் ஜி ஜின்பிங் அவர்களுக்கு கோரிக்கையை வைத்து வருகிறார்கள். சோ இந்த 3 கோர்ஜியஸ் அணையை பற்றி கொஞ்சமா தேடி பாருங்கள். பலவிதமான புகைப்படங்கள் இருக்கும். தைவான் அப்படின்னு சொல்லி தைவான் சீனா நடிச்சு பார்த்தாலே தைவானுடைய நியூஸ் பேப்பர் உங்களுக்கு கொஞ்சம் லிஸ்ட் ஆகும். அதுல இருக்கிற நியூஸை கொஞ்சம் வாசிச்சு பாருங்க. அதுல தான் சீனாவை பற்றியான உண்மை செய்திகளை நம்மால் அறிய முடியும். அப்படின்னா தைவானுக்கும் சீனாவுக்கும் மறுபடியும் ஒரு பெரிய பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? தென் சீன கடலில் சீனாவினுடைய ஆதிக்கத்தை குறைப்பதற்காக அமெரிக்கா முயன்று கொண்டு வருகிறதே, அதனுடைய அப்டேட் என்ன? இதெல்லாம் வேறொரு பதிவில் தமிழ் பொக்கிஷம் சார்பாக பார்த்து விடலாம். இங்க மறுபடியும் ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இந்த வாழ்க்கை கொஞ்சம் வருடங்கள் தான். கொரோனாவுக்கு பிறகு நாம் உயிருடன் இருப்போமா இல்லையா அப்படிங்கிறதே ஒரு பெரிய கேள்வியா இருக்கு. அதுல நீதான் நம்பர் 1, நான் தான் நம்பர் 1 அப்படின்னு சொல்லி நாடுகள் செய்யும் தந்திரங்களால் அங்கே குடிமக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்பதை நாம் உணர்ந்தோம். இதே மாதிரி நம்மை நம்பி நம்முடைய வீடு, நம்முடைய குடும்பம் எல்லாமே இருக்கிறது. நல்ல விஷயங்கள் தான் செய்கிறோமா, கெட்ட விஷயங்கள் செய்கிறோமா? கெட்ட விஷயங்கள் செஞ்சா அதை அனுபவித்து விட்டுதான் இந்த உலகத்தை விட்டு செல்வோம் என்று சொல்வதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இந்த ஒரு காணொளி பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்கிஷத்தில் இணைந்திருங்கள். தமிழ் பொக்கிஷம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத தோழர்கள் தோழிகள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.